இந்த பேருரையிலே எடுத்து சொல்லுவது என்பது மிக பொருத்தமானது. வந்திருக்கக்கூடிய ஆளுமை எவ்வளவு ஆழங்கால் பட்டவர் இந்த துறையில என்பதை பற்றி எடுத்துரைப்பதற்காக கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் நா தியாகு அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழர் பண்பாட்டு நாயகர் அகத்தியர் என்னும் பொறுமையில் நம்மிடையே முதல் உரையாக ஆற்ற வந்துள்ள பேராசிரியர் முனைவர் செல்லப்பெருமாள் ஐயா அவர்களை அன்போடு வருக வருகவென்று அழைத்து மகிழ்கின்றோம். இவர் தாகூர் தேசிய ஆராய்ச்சி விருதாளர் என்ற பணியை தற்போது செய்து வருகின்றார். இது மட்டுமின்றி மேனாள் பேராசிரியராகவும் தலைவராகவும் மானுடியவியல் துறையில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒரு சிறந்த ஆளுமை என்று அழைக்கலாம். இவருடைய இளம் கல்வியாக இளம் உயிரியல் என்ற பட்டமும் முதுகலையாக மானுடியவியல் துறையில் பட்டமும் முனைவர் பட்டத்தை மானுடவியல் துறையில தமிழ்நாட்டு கிராமத்தின் பொருளாதார அரசியல் கட்டமைப்புகளின் மாறும் வடிவங்கள் என்னும் தலைப்புல ஒரு ஆய்வு பணியை செய்து முனைவர் பட்டம் முடிச்சிருக்கார் ஐயா. தன்னுடைய பேராசிரியர் பணியை 1987ஆம் ஆண்டு தூய சவேரியார் கல்லூரியில முதல்ல தொடங்கிய ஐயா அங்க சென்ற காலத்திலேயே நாட்டுப்புறவியல் துறை போல்க்ளோர் என்று அழைக்கப்படுகின்ற துறையை இவர் சென்ற பிறகுதான் இவருடைய முன்னெடுப்புகளால தொடங்கப்பட்ட ஒரு அரிய ஒரு பணியா நம்ம இங்க கருதலாம். இதே துறையில கடந்த 20 ஆண்டுகள் அந்த கல்லூரியில பணி செய்த ஐயா மீண்டும் மத்திய பல்கலைக்கழகமான பாண்டிச்சேரியில தன்னுடைய பணியை தொடர்ந்து இருக்காரு. அங்க மானுடியவியல் துறையில தன்னுடைய வளர்ச்சி பணியை செய்துட்டு வந்துட்டாரு. தன்னுடைய ஆய்வு காலத்துல பேராசிரியர் அந்த பணி காலத்துல முதுகலைக்கு மாணவர்களுக்கு 150க்கும் மேற்பட்ட மாணவர்களும் நாட்டுப்புறவியல் துறையிலும் மானுடியவியல் துறையில ஒரு 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்காரு. இது இல்லாம இளமுனைவர் பட்டமா 20க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி ஐயா முனைவர் பட்ட மாணவர்களை ஆய்வாளர்களை 10க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்காரு. முதுமுனைவர் ஆய்வாளர்களாக 2 ஆய்வாளர்களை உருவாக்கி ஐயா தன்னுடைய எழுத்து பணியாக சமூக மானுடவியல் என்னும் நூலையும் தொகுப்பு நூலாக மானுடவியலும் நாட்டார் வழக்காற்றியலும் என்ற தொகுப்பு நூலையும் இது மட்டுமின்றி இன்னும் 2 நூல்களையும் ஐயா எழுதியிருக்காரு. தன்னுடைய பணிக்காலத்துல உள்நாடு மற்றும் அயல் நாடுகளுக்காக அமெரிக்கா, சீனா, பின்லாந்து, குவைத், சீனா, மலேசியா போன்ற நாடுகள்ல கருத்தரங்குகள்ல தேசிய மற்றும் அயல்நாடு கருத்தரங்குகள்ல மாநாடுகள்ல தன்னுடைய கட்டுரையை வழங்கியிருக்காரு. இதனுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்கும்போது 150க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை ஐயா உள்நாடு மற்றும் அயல் நாடுகள்ல வழங்கி இருப்பது சிறப்புக்குரிய ஒன்றை நம்ம பார்க்கலாம். இது இல்லாம இவர் பெற்ற விருதுல ஃபுல் பிரைட்ஸ் அவார்டு என்ற அவார்டு விருதும் யூஜிசியினுடைய ரிசர்ச் அவார்டு என்ற விருதும் ஐயா அவர்கள் வாங்கியிருக்காரு. மேலும் தன்னுடைய அந்த புதுவை அரசினுடைய கலை மாமணி என்ற விருதையும் ஐயா பெற்றிருக்காரு. மானுடவியல்ல தன்னுடைய பணியை இன்றளவும் செய்து வருகின்ற அந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகின்ற ஐயாவினுடைய பணி என்பது சிறந்த ஒன்றாக நம்ம கருதலாம். இது கல்வி நிலையங்கள் இல்லாம தன்னுடைய களப்பயணங்கள் மூலமாகவும் தன்னுடைய அரிய பணியை இந்தியா முழுக்க, இந்தியா மட்டும் இல்லாம அயல் நாடுகள்லையும் தற்போது செய்து வருகின்ற ஐயாவினுடைய உரையை நம்ம இப்போது கேட்டு மகிழலாம். நன்றி.
ஸ்ரீ சங்கரா கல்வி மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய தமிழ் மரபில் அகத்தியர் தொன்மம் என்ற இந்த தேசிய கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் தமிழ்துறை தலைவர் எனது பேரன்பிற்குரிய நண்பர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு பிறகு பொழிவை நிகழ்த்த இருக்கக்கூடிய முனைவர் மாரியப்பன் அவர்களே, இந்த சிறப்பான கல்லூரியின் தமிழ்துறையின் பேராசிரியர் பெருமக்களே, என்னை அறிமுகம் செய்த நண்பர் தியாகு அவர்களே, இந்த உரையை செவிமடுக்க அறிந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்களை வணங்கி அதே போல இந்த ஒரு சிறந்த கருத்தரங்கத்தை தமிழகம் இன்று உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தை நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சங்கரா கல்லூரியினுடைய நிர்வாகத்தை வணங்கி போற்றி என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனக்கு முன்பாக இணைப்புரையில் பேசிய நண்பரும் தமிழ்துறை தலைவரும் மற்றவர்களும் இந்த கருத்தரங்கத்தினுடைய பொருண்மையை பற்றி சுருக்கமாக சொன்னார்கள். தமிழ் மரபில் அகத்தியர் தொன்மம் என்பது, அகத்தியர் என்ற சொல் நமக்கு புதிதல்ல. தமிழர்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, தமிழர் வாழ்வில் அகத்தியர் நிறைந்து இருக்கிறார், எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஆனால் அவரை அகத்தியரை தமிழ் மரபிலே, தமிழ் பண்பாட்டுக்கு அவருடைய வகிபாகத்தை ஒரு ஒருங்கிணைந்த பார்வையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மை இன்றைக்குமே சற்று பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது. நாம் தனித்தனியாக அகத்தியருடைய மகத்துவத்தை, அகத்தியருடைய பெருமையை, அகத்தியருடைய தொன்மையை, அகத்தியருடைய கருத்துக்களை, அகத்தியருடைய பங்களிப்புகளை, அவர் மரபில் வந்த மரபு செல்வங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அகத்தியர் இந்த தமிழ் பண்பாட்டில் நாம் எப்படி ஒட்டுமொத்தமாக கணிக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார்? ஒருங்கிணைந்த பார்வையிலே நோக்கத்தக்கவராக அகத்தியர் எப்படி இருக்கிறார்? அகத்தியர் 10ல் ஒருவர் அல்ல. எத்தனையோ மேதைகள், எத்தனையோ மாமுனிகள், எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ மரபாளர்கள், உயர்நிலை சிந்தனையாளர்கள் தமிழ் மரபில், தமிழ் சிந்தனை மரபில், தமிழ் கலாச்சாரத்தில், தமிழ் நாகரிகத்தில் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதிலே மற்றவர்கள் எவருக்கும் இல்லாத, மற்றவர்கள் எவரும் அடைய முடியாத ஒரு தனித்துவமான பங்களிப்பை, தனித்துவமான தன்மையை தமிழ் பண்பாட்டில் அகத்தியர் பெற்றிருக்கிறார். அதை சுட்டி காட்டுவதற்குத்தான் என்னுடைய உரையை அமைத்திருக்கிறேன். இந்த தேசிய கருத்தரங்கத்தினுடைய பொது தலைப்பை உங்களுக்கு தெரியும். அதே போல ஒவ்வொரு துணை தலைப்பிலும் பல முக்கியமான அறிஞர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை ஒருங்கிணைந்த நோக்கிலே ஒரு தமிழ் பண்பாட்டுக்கு அகத்தியர் யார், அகத்தியர் யார் என்று நமக்கு சாதாரணமாக தெரிவது வேறு, தமிழ் பண்பாட்டுக்கு அவர் யார், தமிழ் பண்பாட்டினுடைய ஒட்டுமொத்தத்திற்கு அவருடைய தனித்தன்மை என்ன, எதனால் அவர் தனிச்சிறந்தவர், தனிச்சிறப்பு பெற்றவர் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுவதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய கணிப்பிலே அல்லது மற்றவருடைய பலருடைய கணிப்பிலே அகத்தியர் என்பவர் தமிழ் பண்பாட்டு நாயகர். ஆங்கிலத்திலே சொல்வது என்று சொன்னால் கல்ச்சர் ஹீரோ. தமிழ் கலாச்சாரம் எவ்வளவு தொன்மையானது, பழமையானது, தொடர்புடையது, தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருப்பது என்று உங்களுக்கு தெரியும். இந்த பண்பாட்டுக்கு ஒரு நாயகன் ஒருவர் உண்டு என்றால் அது அகத்தியர். இன்னொன்று, தமிழ் பண்பாட்டு நாயகர் என்று சொல்லும் பொழுது, பண்பாட்டு நாயகர் என்ற ஒரு கருத்தாக்கத்தில மானிடவியலிலே பெரும்பாலும் இந்த கருத்தாக்கத்தை விவரித்து பேசுவார்கள். ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு என்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த பண்பாட்டிலே பல தெய்வங்கள் இருக்கலாம்,
பல வரலாற்று கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அகத்தியர் ஏதோ தமிழ் மூலங்களில் மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறார் என்று இல்லை. வடமொழியிலும் சமஸ்கிருதத்திலும் ஏராளமாக அவருடைய குறிப்புகள் இருக்கின்றன. அதுவும் முக்கியமாக வட இந்திய தேவி பாகவத புராணத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதிலே அகத்தியரை பற்றிய ஏராளமான குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் அவரது ஆசிரமம் தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டது. திருநெல்வேலி பொதிகை மலைகள் அல்லது தஞ்சாவூரில் பல்வேறு இடங்களில் அவரது இருப்பிடம் அமைந்துள்ளதாக கருதப்படுகின்றது. கலியுகம் தொடங்கிய உடனேயே கன்னியாகுமரியில் உள்ள ஒரு பாறையில் தவம் செய்தார். அவர் இறுதி ஓய்வு இடம் திருவனந்தபுரத்தில் உள்ள அகஸ்தியர் கூடம் என்று கருதப்படுகிறது. இந்த அகத்தியரை பற்றி பல ஆராய்ச்சி வல்லுநர்கள் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முக்கியமான கருத்தாக ஒரு புகழ்பெற்ற தமிழறிஞர் கமில் ஸ்வெலபில் சொல்லுகிறார், அகஸ்திய முனிவர், அகத்தியன் சித்தர் மற்றும் அகத்தியத்தின் ஆசிரியரான அகத்தியர் வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த 3 அல்லது 4 வெவ்வேறு நபர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் காலப்போக்கில் தமிழ் மரபில் ஒரே நபராக இணைத்து நோக்கப்படுகின்றார் என்பது கமில் ஸ்வெலபில் அவருடைய கருத்து. அவருடைய வரலாறாக சில குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக அகத்தியன் காவியம் 12,000 என்ற ஒரு நூல் குறிப்பு சொல்லுகிறது, சித்தராய் விளங்கிய அகத்தியரை அகத்தியன் அனந்தசயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்ததாக அது கூறுகிறது. அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். அகத்தியன் தூங்கியிலெறிந்த தொடிதோட் செம்பியன் காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவை எடுப்பித்தவர் ஆவார். அதாவது சோழன் மன்னன் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவை ஏற்படுத்துவதற்கே காரணமாக இருந்தவர். இப்படி விழா மட்டுமல்ல, தமிழ் மரபுக்கு தமிழ் பண்பாட்டுக்கு வேறு அவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் தந்திருக்கிறார் என்பதை படிப்படியாக பார்க்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட அகத்தியரை பலவேறு பெயர்களிலே சொல்லுகிறார்கள். அவர் ஒரு பெயர் மட்டுமல்ல, ஏற்கனவே ஒருவர் அகத்தியரா அல்லது 3 அகத்தியரா, எந்தெந்த காலங்களில் இருந்தவர் அகத்தியரா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அகத்தியர் பலவிதமான பெயர்களில் குறிப்பிடப்படுகின்றார். சில பெயர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ் முனிவர், மாதவ முனிவர், மாமுனி, குருமுனி, திருமுனி, முதல் சித்தர், பொதியில் முனைவன், சாம்பமுனி, அமரமுனிவர், குடமுனி என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் உண்டு. தமிழ் முனிவர் என்றால் தமிழ் இலக்கணம் அருளியவர் என்ற அர்த்தம்.
மாதவ முனிவர் என்றால் அதிக தவம் செய்தவர் என்று அர்த்தம். மாமுனி என்று சொன்னால் பெரிய முனிவர், அவரை விட மிஞ்சிய ஒரு சேஜ், ஒரு முனிவர் கிடையாது. குருமுனி என்றால் முனிவர்களுக்கே குருவானவர். திருமுனி என்றால் மிகுந்த உயர்வுக்குடையவர். முதல் சித்தர் என்று சொன்னால் 18 சித்தர்களில் முதன்மையானவர். பொதியில் முதல்வன் என்று சொன்னால் பொதிகை மலையில் வாழக்கூடியவர், வாழ்ந்தவர். அமர முனிவர் என்று சொன்னால் இன்றளவும் பேசப்படக்கூடிய முனிவர். இன்றளவும் எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்திருக்கலாம், முனிவர்கள் வாழ்ந்திருக்கலாம் இந்த தேசத்திலே, இந்த நாட்டிலே. ஆனால் இன்றளவுக்கும் உயிரோட்டமாக தன்னுடைய செயல்பாடுகளால், கருத்துக்களால் வாழ்ந்து கொண்டிருப்பவராக அகத்தியர் இருக்கு. உலகத்துல எத்தனையோ சமூகங்கள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சமூகங்கள் இருக்கிறது. எல்லா சமூகங்களுக்கும் பண்பாட்டு நாயகனை கண்டுபிடித்து விட முடியாது. சில சமூகங்கள் எல்லாம் மாறி நவீனமயமுற்று அதனுடைய தொடர்ச்சியற்று கிடக்கும். ஆனால் தமிழ் சமூகம் போன்ற சில முக்கியமான தொன்மை சமூகங்கள் மட்டும்தான் தங்களுடைய பண்பாட்டு நாயகன் யார் என்பதை இன்றளவுக்கும் உயிர்ப்பிப்போடு வைத்திருக்கிறது. அதனாலதான் நம்ம பண்பாட்டு நாயகன் என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்தால்தான் ஏன் இவர் தமிழ் பண்பாட்டு நாயகனாக கருதப்பட வேண்டும் ஒருங்கிணைந்த பார்வையிலே என்பது தெரியும். பண்பாட்டு நாயகன் என்றால் யார்? அவர் அடிப்படையில் பண்பாட்டு நாயகன் என்பவர் உலகத்தை உருவாக்குபவர் அல்ல. உலகத்தை உருவாக்குவர் தெய்வம். ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட உலகத்தை, தோற்ற கடவுள்களால் உருவாக்கப்பட்ட உலகத்தை முழுமையாக்குபவர் யார் என்றால் பண்பாட்டு நாயகன். உலகத்தை உருவாக்கும் மூலக்கடவுளுக்கு உறுதுணையாக இருப்பவர். இப்போ தமிழ் மரபுல சிவபெருமான் உலகத்தை உருவாக்குகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு ராவாகத்தான் உலகத்தை உருவாக்குவார். உருவாக்கிய உலகத்தை வாழ்வதற்கேற்ப சிறப்பு செய்பவர், ஒழுங்கு செய்பவர் பண்பாட்டு நாயகன். அப்படி பார்க்க போனால் அகத்தியர் ஒரு உலகத்தை ஒழுங்கு செய்தவர். நமக்கு நம்முடைய தமிழ் நிலத்தை சீர் செய்தவர். உங்களுக்கு தெரியும், ஒரு புராணத்திலே சிவபெருமானுடைய திருமணம்
முதல் இலக்கண நூல். ஆனால் அந்த தொல்காப்பியருக்கே குருவானவராக அகத்தியர் கருதப்படுகிறார் இல்லையா? அப்போ இலக்கணத்தை உருவாக்கி மொழியை உருவாக்குபவராக இருக்கக்கூடியவர் பண்பாட்டு நாயகர். இன்னொன்று, பண்பாட்டு நாயகர் என்பவர் ஆதிமூல கடவுளை போல் எங்கும் நிறைந்திருப்பவர் அல்ல, எல்லா ஆற்றலையும் பெற்றிருப்பவர் அல்ல. தேவையான தனக்கு கொடுக்கப்பட்ட சமூகத்தை, தெய்வம் தனக்கு பணிக்கப்பட்ட சமூகத்தை அவர் கவனித்து கணக்கில் எடுத்துக் கொள்வார். இப்படிப்பட்ட பண்பாட்டு நாயகன் மாற்றத்தை உருவாக்குபவர், பண்பாட்டை கொண்டு வருபவர். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புத்தர் ஒரு பண்பாட்டு நாயகர், இயேசுபிரான் ஒரு பண்பாட்டு நாயகர், அது மாதிரி அகத்தியன் ஒரு பண்பாட்டு நாயகர். ஆங்கிலத்துல இந்த வார்த்தையை சொல்லணும்னா, இப்போ கல்ச்சர் ஹீரோன்னு சொல்றோம் இல்லையா, உண்மையில இங்க ஆங்கிலத்துல கல்ச்சர் பிரிங்கர் என்று சொல்வார்கள். பிரெஞ்சு மொழியில ஹீரோஸ் சிவிலைசேட்டிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் மொழியில ஹெயில் பிரிங்கர், கல்ச்சர் பிரிங்கர் அப்படிங்கிற சொல்லால குறிப்பாங்க. அந்த கருத்தாக்கத்தான் நாம தமிழ்ல பண்பாட்டு நாயகன் சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த பண்பாட்டு நாயகனுக்கு சில குணநலன்கள் உண்டு, அவற்றை வேகமாக சொல்லுகிறேன். அந்த குணநலன்கள் பெரும்பாலும் அகத்தியருக்கு பொருந்தும். நமக்கு தமிழ் பண்பாட்டு நாயகன் அகத்தியர், அது மாதிரி ஒவ்வொரு பண்பாட்டுக்கு சில நாயகர்கள் உண்டு, பண்பாட்டு நாயகர்கள் உண்டு. சில கருத்துக்களை, பண்பாட்டு நாயகன் என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும்னா, அவர் ஒன்று தொன்மை நாயகனாக இருக்கணும், தனது கண்டுபிடிப்புகளால் உலகை மாற்றணும், புதிய பண்பாட்டு பொருள்களையும் கருவிகளையும் உண்டாக்கணும், தீ கண்டுபிடிச்சு தரணும், இல்லை நீரை மக்களுக்கு தரணும், பயிர்களை விளைவிச்சு தரணும், எல்லாமே முதல்ல கருவிகளை, இசைக்கருவிகளை உருவாக்கி தரணும், உணவை தரணும், வேட்டையை கற்றுத்தரணும், கைவினைகள் நிகழ்கலைகளை கற்றுத்தரணும், சமூக கட்டமைப்பு, சட்டம், திருமண விதிகள், மந்திரம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தணும், பெருவெள்ளம் அண்டவெளி மாற்றங்களிலிருந்து வாழ்வாதாரத்திற்கான நிலப்பகுதியை உருவாக்கி கொடுக்கணும். அதாவது தோற்றுவிக்கப்பட்ட உலகத்தை மனித சமூகம் வாழ்வதற்கு ஏற்ற விதமாக மாற்றி கொடுக்கணும். பண்பாட்டு நாயகர் இன்னொன்று, பெரும்பாலும் மனித உறவுடையாராகத்தான் பெரும்பாலும் கருதப்படுகிறார். தமிழ் பண்பாட்டுல மனித ஒரு முனி, சில எல்லா பண்பாடுகளிலும் மனிதனாவே இருக்க முடியாது. சில சமயத்துல விலங்கா இருக்கலாம், சில சமயத்துல அரை விலங்கு அரை மனிதனாக இருக்கலாம். இன்னொன்று, பண்பாட்டு நாயகர்கள் தெய்வீக தொடர்புடையவர்கள், ஒருவித அரை கடவுள் தன்மையோடு காணப்படுவார்கள். சில பண்பாட்டுல 2 ட்வின்ஸா கூட கல்ச்சர் ஹீரோஸ் இருப்பாங்க. சில பண்பாடுகள்ல நல்லது மட்டுமில்ல, தீயதை உண்டாக்குபவர்களாக கூட பண்பாட்டு நாயகர்கள் இருப்பார்கள். இப்ப தமிழ் பண்பாட்டு நாயகனாக நாம அகத்தியரை சொல்றோம்னா, வேறு சில பண்பாட்டு நாயகர்களை தெரிஞ்சு கொண்டால்தான் இவர் எவ்வளவு முக்கியம் தமிழ் பண்பாட்டுக்குன்னு தெரியும். இப்ப கிரேக்க பண்பாட்டுக்கு யாரு கல்ச்சர் ஹீரோ அப்படின்னு சொன்னா பிராமித்தியூஸ். பாலினீசிய பண்பாட்டுக்கு யாரு கல்ச்சர் ஹீரோன்னா மாவுரி. வட அமெரிக்க இந்தியர்களுக்கு யார் கல்ச்சர் ஹீரோன்னு சொன்னா ராவென். இப்படி ஒவ்வொரு, அயர்லாந்துக்கு யாரு கல்ச்சர் ஹீரோன்னா சுலாயின். ஆஸ்திரேலியாவுக்கு யாரு பண்பாட்டு நாயகனா பியாவுல்ஸ். ரஷ்யாவுக்கு முரோம். இப்படி பல பேரை சொல்லலாம். இந்த அடிப்படை புரிந்து கொண்டால்தான் தமிழ் சமய மரபில் அகத்தியர் எப்படி நமக்கு பண்பாட்டு நாயகராக இருக்கிறார் என்பது தெரிய வரும். இன்னொன்று, சைவ மரபில தமிழ் சித்தர்களில் ஒருவராக நம்ம அகத்தியர் சித்தரிக்கப்படுவதை சொல்லுகிறோம். அது மட்டும் இல்லாம சக்தி மற்றும் வைணவத்தின் புராண இலக்கியங்களிலும் அவர் போற்றப்படுகிறார். சைவ மரபில் இருக்கிறது தான் ஹைலைட் பண்றாங்க. சக்தி மரபிலையும் வைணவ மரபிலும் கூட அகத்தியர் குறிப்பிடப்படுகிறார். ஸ்கந்த புராணத்தின்படி சிவன் பார்வதியை மணக்க இருந்த பொழுது முழு உலகமும் இமயமலைக்கு சென்றது. இதனால் பூமி ஒரு பக்கமாக சாய்ந்தது. சிவன் அகத்தியரை தெற்கு பகுதிக்கு சென்று சமநிலையை மீட்டெடுக்கும்படி சொன்னார். இது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான். அகத்தியர் கிபி 1ஆம் மில்லினியம் பௌத்த நூல்களிலும் குறிப்பிடப்படுகின்றார். எடுத்துக்காட்டாக தமிழ் நூல்களில் அவலோகிதனிடமிருந்து, அதாவது புத்தராக வர இருக்கக்கூடிய அவிலோதஸ்வரின் மற்றொரு பெயர், தமிழ், சமஸ்கிருதம், இலக்கணம், கவிதைகளையும் கற்றுக்கொண்ட முனிவராக அகத்தியன் காட்டப்படுகிறார். இன்னொன்னு, மணிமேகலை மற்றும் வீர சோழியம் ஆகியவை அகத்தியரை இணைத்து அவரை புத்தரின் மாணவராகவும் காட்டுகிறது. அந்த மரபு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். புத்த ஜாதக கதைகள் போன்ற பிற வரலாற்று புத்த புராணங்களிலும் அகஸ்தியர் தோன்றுகிறார். காளிதாசர் தனது ரகுவம்சத்தில் அகஸ்தியர் பாண்டிய மன்னனின் குதிரை யாகத்தை நடத்தியதாக கூறுகிறது. இன்னொன்று, நம்ம அகத்தியர் தமிழ் மரபுல அகத்தியர் மந்திரங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அகத்தியர் மாந்திரீகம் இருக்கு. இன்னொன்னு, அகத்தியர் பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களை பாடினா கடன் தொல்லை தீரும் என்று சொல்லுகிறார்கள்.
அகத்தியர் ஜோதிடங்கள் இருக்கு, அகத்தியர் சூத்திரங்கள் இருக்கு, அகத்தியர் ஆயுர்வேதம் இருக்கு, அகத்தியர் வைத்திய சதகம் இருப்பது உங்களுக்கு தெரியும். அது இல்லாம அகத்தியர் தொடர்புடைய இடங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நிறைய கோயில்கள், ஒவ்வொரு கோயில்களிலும் சிலைகள், ஆனா அது சரிவர எடுத்து வெளிக்காட்டப்படவில்லை. இப்படிப்பட்ட கருத்தரங்குகள் வாயிலாக வெளிக்காட்டப்படணும். அது மட்டும் இல்லாம யோகத்தை வாசி யோகத்தினுடைய ஒரு தோற்ற காரணியாக கூட அகத்தியர் போற்றப்படுகிறார். இன்னொன்று, அகத்தியர் அவர் மட்டும் எல்லாவற்றையும் செய்யவில்லை. அகத்தியருடைய மாணவர்கள் என்று கருதப்படக்கூடிய பலரும் தமிழ் சமுதாயத்துக்கு பங்காற்றி இருக்கிறார்கள். அப்படி சொல்ல போனா அகஸ்தியருடைய மாணவர்களாக 12 சிஷ்யரை சொல்றாங்க. அகத்தியர் 18 சித்தர்களுக்கு முதன்மையானவர். அப்படிப்பட்ட அகத்தியருக்கு 12 சிஷ்யர்கள் மாணவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. யாருன்னா அவர்கள் யாரு? அதங்கோட்ட ஆசான், துராலிங்கன், செம்பூன்செய், வயாபிகன், வாய்பிகன், பனம்பாரன், காளாரம்பன், அவிநயன், பெரியகாக்கை பாடினி, நத்தத்தன், வகுத்து கொடுத்த தொல்காப்பிய இலக்கணம் தான் நமக்கு முழுமையாக இன்றைக்கு கிடைக்கக்கூடியது. அப்படின்னா அவருக்கு முன்பாக இருந்தது எவ்வளவு நினைச்சு பாருங்க. அவ்வளவு ஏன், அகத்தியரே உருவாக்கிய அகத்தியம் என்ற இலக்கண நூல் இன்றைக்கு கிடைக்கல. ஆனால் கிடைக்கல என்பதனால அது பொய் அல்ல. அகத்தியம் இருந்ததற்கான குறிப்புகள் தொல்காப்பியத்துக்கு பிறகு வருகிற இலக்கண நூல்களில் கூட குறிப்பு ரெஃபரன்ஸ், கிராஸ் ரெஃபரன்ஸாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம பார்க்கணும். அதுல முக்கியமா இந்த 12 பேரும் சேர்ந்து பன்னீர் படலம் என்ற நூலை எழுதினாங்க. இது புறப்பொருள் வெண்பா மாலையில நமக்கு இருக்குது. இதுல இன்னொன்று நம்ம தெரிந்து கொள்ளணும். அகத்தியரை பற்றி சில கருத்துக்கள் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன ஆதாரம், என்ன ப்ரூஃப், என்ன எவிடன்ஸ் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அப்படி அதனுடைய தொடர் மரபுல வாய்மொழியாகவோ மற்ற விதங்களிலோ இருந்து கருத்து சாராம்சமாக இன்றைக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாதிரியான ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு, ரெஃபரன்ஸ் பேஸ்டு ஆதாரங்களை நாம தேடிக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக உள்ளது என்பதை நிறுவுவதற்கு நிறைய இருக்கிறது. இன்னும் ஏற்கனவே நான் சொன்னேன், ஏன் அகத்தியர் நமக்கு தமிழ் பண்பாட்டு நாயகன் என்று சொன்னால் தமிழ் நிலத்தை சமன் செய்து தந்தார் என்று சொன்னேன். இல்லைன்னா தென்பகுதி ஒரு மாதிரி தூக்கி கொண்டுதான் இருக்கும். அதனால அவர் ஒரு பண்பாட்டு நாயகன். அடுத்தது, தமிழருக்கு நீரை தந்தவர். எப்படி? நதி, காவிரி நதியை உண்டாக்கி தந்தவர் சொல்லுவாங்க. சிவபூஜை செய்வதற்காக தனது கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காகத்தின் உருக்கொண்டு சாய்த்து விட அந்த கமண்டலத்திலிருந்து வழிந்தோடிய நீரே பின்னர் காவிரி நதியானதாம். ஆக நிலத்தை கொடுத்த அகத்தியர் நீரையும் கொடுத்திருக்கிறாரா? அடுத்தது, நம்முடைய மொழி இருக்குது, மொழிக்கு இலக்கணத்தை கொடுத்தவர் யார் என்று சொன்னால் அகத்தியர். அவர் பழைய தமிழ் மொழியின் ஆரம்ப இலக்கணத்தை, அகத்தியம் என்ற இலக்கணத்தை படைத்த தந்தையாக கருதப்படுகிறார். முதல் தமிழ் இலக்கணத்தை தொகுத்தவராகவும் கருதப்படுகிறார். அகத்தியர் தமிழ் மரபுகளில் ஒரு பண்பாட்டு நாயகனாக இருந்து வருகிறார். மேலும் ஏராளமான தமிழ் நூல்களில் தோன்றுகிறார். அகத்தியர் வட இந்தியாவிலிருந்து தென் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது முருகக் கடவுளிடமிருந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். அதாவது அகத்தியருக்கு சிவபெருமான் தமிழ் இலக்கணத்தை உபதேசித்தார். அகத்தியருக்கு முருகன் தமிழ் இலக்கணை கற்பித்தார். கற்றுக்கொண்டதை புராணங்களில் சொல்லப்படுகிற அந்த கற்றுக்கொண்டதை நூலாக அகத்தியர் உருவாக்குகிறார். தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிகை மலையில் தங்கி அகத்தியம் என்னும் நூலை இயற்றுகிறார். அகத்தியரை பற்றி வடக்கு மற்றும் தெற்கு மரபுகளிடையே ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள் உள்ளன. இன்னொன்று, அகத்தியர் வட இந்திய மரபுகளிலும் குறிப்பிடப்படுகிறார், தென்னிந்திய மரபுகளிலும் குறிப்பிடப்படுகிறார். ரெண்டிலும் ஒரே மாதிரியாக குறிப்பிடப்படுகிறாரா என்பது கேள்விக்குறி. அகத்தியர் மாறுபடுகிற தன்மை உண்டு. மாறுபடுகிற என்று சொன்னால் தமிழ்த்தன்மையை உருவாக்குகிற, தமிழ்த்தன்மையை போற்றுகிற தன்மையில் அகத்தியர் சிறந்து விளங்குகிறார். அதையும் நாம மறுத்து விட முடியாது. அதனாலதான் சொல்வார்கள், அகத்தியர் என்பது இந்திய பெருநில பரப்பினுடைய நாகரிகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய மாபெரும் கதாபாத்திரம். அதே சமயத்தில் தனித்தமிழ்த்தன்மையை போற்றுகிற கதாபாத்திரம். இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இருப்பதனால்தான் தமிழ் நாகரிகம், இந்திய நாகரிகம் என்பதனுடைய சிறப்பு வெளி தெரிகிறது. அடுத்தது, இரண்டு மரபுகளுக்கும் அகத்தியர் பாலம் சமைக்கிறார்.
பொது சகாப்தத்தின் தொடக்கத்தில் அல்லது கிபி 2ஆம் நூற்றாண்டின் புறநானூறு 2001 வசனத்தில கூட அகத்தியரை பற்றி குறிப்பிடுகிறது. புறநானூர்ல இருக்கு. வடநாட்டு புராணங்களில் வேத மரபையும் சமஸ்கிருதத்தையும் பரப்புவதில் அகத்தியரின் பங்கு வலியுறுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் தெற்கு மரபுகளில் நீர்ப்பாசனம், விவசாயம் மற்றும் தமிழ் மொழியை வளர்ப்பதில் அவரது பங்கு வலியுறுத்தப்படுகிறது. வடக்கில் அவரது வம்சாவளி தெரியவில்லை. புராண கதைகள் அகத்தியர் ஒரு மண் குடத்திலிருந்து பிறந்தார் என்கிறது. ஆனால் தெற்கு மரபுகளில் ஒரு குடத்திலிருந்து அவரது வம்சாவளி என்பது ஒரு குறிப்பு. வடநாட்டு பாரம்பரிய கதைகள் நம்ப முடியாத கட்டுக்கதைகள் என்று பலர் கூறுகின்றனர். அதே நேரத்தில் தமிழ் மரபுகள், தமிழ் குறிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு உண்மையாக ஒலிப்பது போல தோன்றுகிறது. அடுத்தது கிபி 1ஆம் மில்லினியத்தின் நடுப்பகுதியில் எந்த தமிழ் நூல்களிலும் அகத்தியரை பற்றி எதுவும் குறிப்பாய் சொல்லவில்லை என்று சொன்னாலும் மக்கள் மரபுகளில் அகத்தியர் வாழுகிறார். எங்கு முதல்ல அகத்தியர் மிக விரிவாக சொல்லப்படுகிறார் என்று சொன்னால் 8ஆம் நூற்றாண்டினுடைய நக்கீரருடைய இறையனார் அகப்பொருள் நூலில் அகத்தியரை பற்றி விரிவான குறிப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அதற்கு முன்பாகவே இடைக்கால தமிழ் மரபின் கதைகள் சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்பே நீடித்த சங்க காலத்திற்கு முந்தைய தன்மை கொண்ட ஒரு கதாபாத்திரமாக அகத்தியரை வடிவமைக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் அகத்தியரை பற்றி குறிப்பு இருக்கிறது. அதில் திருமூலர் அகத்தியரை ஒரு துறவியாக விவரிக்கிறார். அவ்வளவு ஏன் கம்பராமாயணத்தில அகத்தியரை பற்றி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கம்பர் தமிழ் தலைவர். தமிழ் தலைவர் அப்படிங்கிறது தான், அதுதான் ஒரு கல்ச்சர் கான்செப்டா இன்றைக்கு நவீன மானிடவியலிலே பண்பாட்டு நாயகன் என்று நாம சொல்லுகிறோமோ அது ஒன்றும் புது கருத்து அல்ல. அது நவீன கல்வியில சொல்லுகிற ஒரு கருத்து, மானிடவியல் கருத்தாக்கம். ஆனா இதைதான் கம்பர் தமிழ் தலைவர் என்று சொல்லுகிறார். தமிழ் தலைவர் என்பதுதான் பண்பாட்டு நாயகன். கம்பரே சொல்லிவிட்ட பிறகு அவரை விட ஒரு தமிழ் தலைவர் இருக்குமா? இன்னொன்று, இப்பதான் இந்த சொல்லுகிற இந்த குணநலன்கள் வேறு யாருக்காவது பொருந்தி வருமா? பண்பாட்டு நாயகன் கடவுள் இல்லை, நல்லா ஒத்துக்கிடுங்க. அதே சமயத்துல பண்பாட்டு நாயகன் வரலாற்று கதாபாத்திரமாக மட்டும் சுருக்கி விட முடியாது. தெய்வம் இல்லை, வெறும் வரலாற்று கதாபாத்திரம் இல்லை. ஆனா பண்பாட்டு நாயகன் யாருன்னா தெய்வத்துக்கு துணை புரிபவர், வரலாற்றில இடம் பிடிப்பவர், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய. வரலாறுன்னா முடிஞ்சு போச்சுங்க. தெய்வம்னா நம்பிக்கை மட்டும்தான். இன்றைக்கு வாழும் மரபுனாதான் லைவ் கான்டெம்பரரி, வாழுகிற மரபு. அப்ப அகத்தியர் தெய்வ மரபிலும் இருக்கிறார், வரலாற்று மரபிலும் இருக்கிறார், வாழும் மரபிலும் இருக்கிறார். எங்கே? தமிழுக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு. அதனாலதான் அவர் பண்பாட்டு நாயகர். அடுத்தது முச்சங்கம் பற்றிய வரலாற்றிலே அகத்தியரை சங்கத்தை ஒரு தலைச்சங்க புலவராக சொல்லுகிற ஒரு தன்மையும் இருக்கு. அடுத்தது இந்த அகத்தியரை பற்றிய குறிப்புகள் தொல்காப்பியத்திற்கு பிறகான தமிழ் இலக்கண நூலான நன்னூலுக்கு உரையாசிரியர்கள் எழுதிய சில விளக்கங்கள் தொல்காப்பியத்திற்கு முன்பே உருவான தமிழ் நூல், தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் என்று உறுதி செய்கிறது. ஆனால் இன்றைக்கு அகத்தியம் காண கிடைக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்தது அகத்தியர் நீரை கொடுத்தார், அகத்தியர் நிலத்தை கொடுத்தார், அகத்தியர் இலக்கணத்தை கொடுத்தார் என்று சொன்னோம். அடுத்ததாக மிக முக்கியமானது, அனைவருக்கும் தெரிந்தது, தமிழ் பண்பாட்டுக்கு மருத்துவத்தை தந்தவர் அகத்தியர். அகத்தியர் பெயரில் ஏராளமான வைத்திய நூல்கள் இன்றளவுக்கும் வழங்கி வருகின்றன. அகத்தியர் பெயரால் சில மருந்துகளின் பெயர்களே இருக்கின்றன. இன்று அகத்தியர் பெயரால் வழங்கும் வைத்திய நூல்களிலே வைத்திய நூல்கள் தான் மிகுதியாக இருக்கிறது. அவருடைய பங்களிப்புகள் நிறைய நம்ம சொன்னாலும் கூட வைத்திய பங்களிப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ரெஃபரன்ஸுக்கு பார்க்கணும்னா நிறைய. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் அகத்தியர் எழுதியிருப்பார் அப்படின்னு. அகத்தியர் அவரா கைப்பட எழுதினாரோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம். ஆனால் அகத்தியர் மரபுகளில் அகத்தியர் பெயரால் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியைத்தான் நாம் இங்க புரிந்து கொள்ளணும். அதனாலதான் நம்ம வேறு பெயர்ல வைத்தியத்தை சொல்லக்கூடாதா? எத்தனையோ கதாபாத்திரங்கள், எத்தனையோ சரித்திர புருஷர்கள், எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ தெய்வங்கள் தமிழ் மரபில் உண்டு. ஏன் அவர்களை எல்லாம் சுட்டி காட்டாம அகத்தியர் இதுக்கு சுட்டி காட்டப்படுகிறார்? அதனாலதான் நம்ம அந்த ஒருங்கிணைந்த பார்வையிலே, தமிழ் பண்பாட்டு ஒருங்கிணைந்த பார்வையிலே அவரை ஒரு பண்பாட்டு நாயகனாக நாம கருதணும்.
இன்றைக்கு அகத்தியர் பெயரால் வழங்கும் நூல்கள் எல்லாம் சரித்திரத்துக்கு எட்டாத நாட்களில் வாழ்ந்த காலத்தவராக கருதப்படும். அகத்திய முனிவரே பாடினாரா? நேரே அவர் வாயால் சொல்லப்பட்டனவா? அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல்கள் தாமா என ஆராய்ந்தால் அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டவை இல்லைதான். ஆனால் அந்த கருத்து தொடர்ச்சி, கருத்து பரவல் ஒன்றிலிருந்து ஒன்று கால ஓட்டத்திலே, கால மாற்றத்தில் தொடர்ந்தது. சாராம்சம் தொடர்ந்து இருக்கிறது. வரி வரியா எழுத்தெழுத்தா அவரே உட்கார்ந்து ஓலைச்சுவடியில் எழுதினார் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கருத்து சாராம்சங்கள், கருத்தினுடைய சாரங்கள் இன்றளவும் நீடிக்கிறது. அகத்தியர் பெயரால் வழங்கும் மருத்துவ நூல் பாடல்கள் இன்று பொதுமக்கள் பேசும் எளிய நடையிலேயே எழுதப்பட்டிருக்கின்றன. கருத்து தான் முக்கியம், வரிகள் முக்கியமில்லை. கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பின் வளர்ந்து வந்திருக்கும் கலப்பு தமிழ்நடையிலேயே இப்பொழுது சிலவு எழுதப்படுகின்றன. ஆனால் அவை அந்த நூல்களில் சொல்லப்படும் விஷயங்கள் பழங்காலத்தவை. அகத்தியரின் கொள்கைகளை, அவர் கண்டறிந்த உண்மைகளை செவி வழியாக கர்ண பரம்பரையாக அறிந்தவர்கள் இருந்தனர். பிற்காலத்தவரான அவர்கள் உண்மைகளை அகத்தியர் பெயராலே பாடி நூலாக்கி வைத்தனர். இங்க அகத்தியர் பெயரால் இருப்பதனால் அது அகத்தியர் செய்தாரா என்ற விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு நாம் போகவில்லை. அகத்தியருக்கு அந்த முக்கியத்துவம் தடப்படுவதால் தமிழ் பண்பாட்டிலே அகத்தியருக்கு அந்த அதிமுக்கியத்துவத்தன்மை வேறு எந்த கதாபாத்திரத்திற்கும், வேறு எந்த தெய்வத்திற்கும், வேறு எந்த முனிவர்களுக்கும், வேறு எந்த வரலாற்று நாயகர்களுக்கும் கிடைக்காத ஒரு பங்களிப்பு, தனிப்பெரும் பங்கினை, தனிப்பெரும் தன்மையினை அகத்தியருக்கு கொடுக்கப்படுவதனால் தான் நாம் அவரை தமிழ் பண்பாட்டு நாயகன் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி சித்த மருத்துவம், இன்னைக்கு தமிழ் மருத்துவ மரபுல சித்த மருத்துவம் முக்கியமானது. தமிழ் அடையாளம் சித்த மருத்துவத்தை வைத்தும் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அந்த சித்த மருத்துவத்தின் தந்தையாக அகத்தியர் தானே கருதப்படுகிறார். அதுவும் தாமிரபரணி மருத்துவம் என்ற ஒரு தொகுப்புகள் இருக்கு. முழுக்க முழுக்க அகத்தியரால் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பல சித்த வைத்தியத்துல இன்றைக்கு எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு. இன்னும் சொல்ல போனா அகத்தியர் நம்முடைய வெளி நோய்களுக்கு மட்டுமில்ல, உள் நோய்கள் என்று சொல்லுகிற நரம்புகளுக்கு கூட வைத்தியங்கள் சொல்வதாக இருக்கு. இன்றைக்கு நம்ம ஆங்கில மருத்துவத்துல சொல்றோம்ல நியூராலஜிஸ்ட்னு, அந்த நியூராலஜியில கூட சில கருத்துக்கள் இருக்கு. அது விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா வேற விஷயம். அகத்தியர் பெயரால் சொல்லப்படுகிறது என்பதுதான் நம்ம சொல்கிறோம். ஏன் இன்னொருத்தர் பெயரால் சொல்லப்படலை? ஏன் எக்ஸ் என்ற பெயரால் சொல்லப்படலை? ஏன் ஒய் என்ற பெயரால் சொல்லப்படலை? ஏன் அகத்தியர் பெயரால் சொல்லப்படுகிறது என்பதை தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயத்த சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. அகத்தியர் பெயரால் குறிப்பிடப்படக்கூடிய பல மருத்துவத்துல உளநோய் மருத்துவம் கூட இருக்கு. உளநோய் மருத்துவம், சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் இல்ல, 18 விதமான சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கிறதா அகத்தியர் எழுதின ஒரு வைத்திய குறிப்பு சொல்லுது. அது மாடர்ன் சைக்காலஜியில கூட அத்தனை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி மேல் குறிப்பிடப்பட்டுள்ள வைத்திய நூல்கள் அகஸ்தியர் வாயிலாக பாடப்பட்டனவை என்று இன்றைக்கு அறிய இயலாது. ஆனால் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதை அறிந்தவர்கள் பரப்புகிற தன்மை இருக்கிறது. அடுத்தது, அகத்தியர் தமிழுக்கு நிலம் தந்தார் என்று சொன்னேன், நீர் தந்தார் என்று சொன்னேன், இலக்கணம் தந்தார் என்று சொன்னேன், வைத்தியம் தந்தார் என்று சொன்னேன். அடுத்ததாக தமிழகத்திற்கு தற்காப்பு கலைகளை தந்தவரும் அகத்தியர் தான். தற்காப்பு கலைகளான சிலம்பம், பல்வேறு நோய்களுக்குரிய வர்ம புள்ளியை பயன்படுத்தி குணப்படுத்தும் பண்டைய அறிவியலான வர்மத்தையும் நிறுவியவர் மகரிஷி அகஸ்தியர் என்று கருதப்படுகிறது. சிவனின் மகனான முருகன் அகஸ்தியருக்கு வர்மத்தை கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் அவர் அதை பற்றி ஆய்வு கட்டுரைகள் எழுதி மற்ற சித்தர்களுக்கு கொடுத்தாராம். அதாவது வர்ம கலை, இன்னும் சொல்ல போனா வாசியோகத்துக்கு கூட நம்ம அகத்தியரை சுட்டுவார்கள் முன்னோடியாக. இதுல இன்னொன்று, இந்த இடத்துல சில தத்துவார்த்த அடிப்படையில அகத்தியருடைய ஞானம், அதாவது நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன நிலம், நீர்ப்பாசனம் இவற்றை தந்தவர் அகத்தியர் சொன்னோம். ஞான மரபு, தமிழுக்குன்னு ஒரு ஞான மரபு இருக்குன்னா அதை கொடுத்தவர் அகத்தியர் என்று சொல்லலாம். இந்த தமிழ் ஞான மரபு தான் இந்திய பெருநிலப்பரப்பில் தமிழ் தன்மையை, தமிழ் பண்பாட்டு தன்மையை, தனித்தன்மையை வெளி உலகுக்கு உணர்த்துவதாக அமைகிறது. அதாவது அகத்தியர் பெரு இந்திய மரபுக்கு எதிரானவர் அல்ல, எதிர்நிலைப்பாட்ட உள்ளாளர் அல்ல. அவர் அதாவது ஒரு காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லும் இல்லையா, அந்த காம்ப்ளிமெண்டரி ஒன்றுக்கொன்று இயைவு மரபை சொல்லுகிற அதே சமயத்தில், இயைந்த இந்திய மரபை வெளிப்படுத்துகிற அதே சமயத்தில் தமிழினுடைய தனிப்பெரும் சிறப்பையும் முன்வைக்கக்கூடிய ஒரு பங்களிப்பை அகத்தியர் செய்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய கான்செப்ட்ல
உடல் உயிர் பூரணம். இந்த பதி பசு பாசம் சொல்றாங்களே, இதை பத்தி அகத்தியருடைய கருத்தாக்கங்கள்லாம் சற்று வேறு மாதிரியாக இருக்கிறது. அகத்தியர் சொல்றார், ஞானம் வேறு, கடவுள் வேறு, ஆன்மா வேறுங்கிறார். உடலாகிய மாயை வேறு என்பதை மறுக்கிறது இவ்வடி. அதாவது உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றார் அகத்தியர். இது நீங்க சில இந்திய தத்துவ மரபுல வித்தியாசமானது. தமிழ் தத்துவ மரபுக்கு வித்தியாசமான தன்மையை கொடுக்கிறார், யதார்த்த தன்மையை கொடுக்கிறார். அதனாலதான் நீங்க சில சமயம் தமிழ் தனித்தன்மையை நோக்கும் போது பின்னோக்கி போனா தெய்வீக தன்மையான சமயத்தன்மையான மரபுகள் குறைவாகவும் பகுத்தறிவுக்கு உட்பட்ட சமய சார்பற்ற கருத்தாக்கங்கள் நிறைந்திருப்பதாகவும் சொல்லலாம். அது சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொல்காப்பியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கைக்கு என்ன பழசா கிடைக்குதோ அதுல எல்லாவற்றிலுமே, அல்லது அகழ்வாராய்ச்சிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை விட, நம்பிக்கை சார்ந்த அடையாளங்களை விட பகுத்தறிவு சார்ந்த தன்மைகள் நிறைய இருப்பதற்கு காரணமே அகத்தியர் மரபு என்று சொன்னால் ஆச்சரியப்பட முடியாது. இன்றைக்கு தொல்காப்பியர் என்று சொல்லுகிறோம் என்றால் தொல்காப்பியத்துக்கு முன்னோடி அகத்தியர் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆதாரம் எங்கே என்ற கேள்விக்கு போகாதீர்கள். ஆதாரம் என்று நம்ம உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தமிழ் நூல்கள், சங்க இலக்கிய நூல்கள், சங்க இலக்கியங்கள் வெள்ளத்தில் அடித்து சொல்லப்பட்டன, ஊழில் பெருவெள்ளத்தில் அடித்து சொல்லப்பட்டன, அல்லது கொளுத்தப்பட்டன. எத்தனையோ கிடைத்தது ஒரு துளிதான், அழிக்கப்பட்டதுதான் தமிழ் மரபுல அதிகம். அப்படி ஆனால் அவை முற்றாய் அழித்து விடுவதனாலேயே, பருப்பொருளாக அழித்து விடுவதனாலேயே கருப்பொருளை ஒழித்து விட முடியாது. பருப்பொருளை அழித்து விடலாம், ஒரு கட்டடத்தை அழிச்சிடலாம், ஆனா அந்த கட்டடத்தில் வாயிலாக இருந்த கருத்தாக்கத்தை அழித்து விட முடியுமா? இப்ப இலங்கையில யாழ் நூலகம் அழிக்கப்பட்டது, கட்டடம் அழிக்கப்பட்டது, ஆனால் கருத்துக்களை அழிச்சு விட முடியுமா? அப்படி பார்க்க போனா தமிழ் கருப்பொருள், கருத்துக்கள் என்பன அகத்தியர் மூலமாக தொடர்கிறது, இன்றைக்கு தொடர்கிறது. அதனாலதான் சொல்றேன், அகத்தியர் நம்பிக்கையிலும் இருக்கிறார், வரலாற்றிலும் இருக்கிறார், வாழும் மரபிலும் இருக்கிறார். இதனால் சித்தர்கள் பதி பசு பாசம் என்று கூறுவதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் ஒத்துக்கொள்ளவில்லை? அகத்தியரால் தான். மாயையின் கூறு என்று சொல்லப்படும் உடம்பும், தனியானது என்று சொல்லப்படும் உயிரும், பூரணம் என்று சொல்லப்படும் பதியும் ஒன்றேதான். மேலே காட்டியவை உடம்பின் உண்மையை எடுத்து காட்டின. உடல் உண்மை என்பதை மறக்காதே என்ற மார்க்கத்தை, உடம்பை பாதுகாத்துக்கொள், யோக மார்க்கத்தில் உடம்பை பாதுகாத்துக்கொள் என்பதே அகத்தியர் ஞானம் காட்டும் வழியாகும். சித்தர்களின் உண்மையான கொள்கையை காண்பதற்கு இந்த அகத்திய ஞானம் ஒரு சிறந்த கருவியாக இருக்கிறது. அதே போல அகத்தியருடைய கோயில்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றன, ஆனால் அவை அதிகமாக வெளிப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு தொண்டை மண்டல கோயில்களை பற்றி நண்பர் சொல்ல இருக்கிறார் என்று சொன்னார்கள். தொண்டை மண்டலத்தில் மட்டுமே 154 கோயில்கள் என்று சொன்னால் தமிழ் நிலப்பரப்பில் எத்தனை கோயில்கள் இருக்கும்? ஆனா நமக்கு தெரியுமா? அகத்தீஸ்வரம் என்று ஈஸ்வரனுடன் சம்பந்தப்பட்ட சென்ற சில கோயில்கள் தெரியும். அகத்தியருக்குன்னு தனி கோயில்கள், வழிபாடு தலங்கள் சில அகத்தியர் பொதிகை மலையில் இருப்பது தெரியும், அங்கொன்று இங்கொன்றுமாக இருப்பது தெரியும். அதாவது இருந்தது மறைக்கப்பட்டது, வெளிக்காட்டப்படலை. இப்பொழுது வெளிக்காட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது சில அரசியல் காரணங்களால அகத்தியர் புறக்கணிக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம், மறைக்கப்பட்டோம் இருந்தார். ஆனால் அதனால தமிழ் மக்கள் மனதிலிருந்து அவர் அகற்றப்படலை, தமிழ் மரபுகளிலிருந்து அகற்றப்படலை, தமிழ் வைத்திய மரபிலிருந்து அகற்றப்படலை, தமிழ் வழிபாட்டு மரபிலிருந்து அழிக்கப்படலை. ஆக துண்டு துகள் அங்கங்க சிதறி 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 இருப்பதை தான் இன்றைக்கு இது மாதிரியான கருத்தரங்கத்தின் வாயிலாக அகத்தியரை பற்றிய ஒரு ஒருங்கிணைந்த படிமம் நமக்கு தேவை. அகத்தியர் சாதாரணமானவர் இல்லை, தமிழ் மரபுக்கு அவர் பண்பாட்டு நாயகன். அகத்தியரை நான் தமிழ் கடவுள் என்று சொல்லல, தமிழ் கடவுள் முருகன் தான். அதே மாதிரி அகத்தியரை நாம நாட்டுப்புற தெய்வம் என்று சொல்லல. அகத்தியர் பெருந்தெய்வமும் இல்லை, நாட்டுப்புற தெய்வமும் இல்லை. அகத்தியர் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றவர் மாதிரி வரலாற்று கதாபாத்திரமும் இல்லை, ஒரு அரசன் கிடையாது, ஆனால் பண்பாட்டு நாயகன். அதனாலதான் அவருக்கு அகத்தியருக்கு கோயில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பண்பாட்டு நாயகன் கோயில் தெய்வமா இருந்தாதான் கோயில்கள் நிறைய இருக்கும். இப்போ கூட தனிப்பட்ட கோயில்கள் அகத்தியருக்கு நிறைய இருக்காது. ஏற்கனவே உள்ள கோயில்கள்ல அவருடைய ஒரு விக்கிரகங்கள், படிமங்கள் வைத்து பார்க்கப்படும். ஆக இத நமக்கு இந்த இடத்துல சிலதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும். சில பேர் குழப்பிக் கொள்வார்கள். முருகனுடைய தன்மை வேறு, அகத்தியனுடைய தன்மை வேறு.
அகத்தியன் முருகன் தமிழ் கடவுள், அகத்தியர் தமிழ் பண்பாட்டு நாயகன். அகத்தியனை நம்ம தமிழ் கடவுள் என்று சொல்ல, முருகனை பண்பாட்டு நாயகன் என்று சொல்ல முடியாது. ஆக நான் நிறைவாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், எப்படி கம்பரால் தமிழ் தலைவர் என்று சுட்டிக்காட்டப்பட்ட அந்த அகத்தியர் தமிழுக்கு மொழி தந்தவர், தமிழுக்கு இலக்கணம் தந்தவர், தமிழுக்கு நீர் தந்தவர், காவிரி நீர், தமிழ்நிலத்தை சமன் செய்து தந்தவர், தமிழுக்கு வைத்தியம் தந்தவர், தமிழுக்கு தற்காப்பு கலைகள் தந்தவர், தமிழுக்கு ஞானம் தந்தவர். எனவே இவரை தமிழ் பண்பாட்டு நாயகன் என்று சந்தேகத்துக்கிடமின்றி சொல்லலாம். அவற்றை ஒருங்கிணைந்த பார்வையாக பரப்ப வேண்டியது நம்முடைய நோக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி தெரிவித்து இடம்பெறுகிறேன். நம்முடைய தமிழ் பண்பாட்டு மரபில் அகத்தியர் என்கிற துன்பம், இந்த துன்பமானது எவ்வாறு நம் தமிழ் சமூகத்திலே வேரூன்றி இருக்கிறது என்பதை பல்வேறு தளங்களிலே மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே மிக அழகாக தெளிவாகவும் எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த அமர்வு தேநீர் இடைவேளைக்கு பிறகு தொடங்கும். 10 நிமிட இடைவேளையில் மாணவர்கள் மீண்டும் அரங்குக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.